ஏழ்மை மிக்கவர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு பேர் தான் கொடை. நான் ஒன்று செய்வேன், பதிலுக்கு நீ ஒன்று செய்யணும் அப்படின்னா அதுக்கு பேர் கொடை இல்லையா? அப்படிப்பட்ட வள்ளல்கள் இருந்திருக்காங்களா அப்படின்னா, கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சங்க இலக்கியம் அவர்களை பற்றி சொல்லுது. குறிப்பாக 10 பாட்டு நூல்களுள் ஒன்றாகிய சிறுபானாற்றுப்படை. ஆற்றுப்படை என்றாலே என்ன என்றால், ஆறு என்றால் வழி. பொருள் பெற்ற ஒரு புலவன் பொருள் பெறாமல் இருக்கின்ற ஒருவரை பார்த்து, இந்த வழியாக சென்று இந்த ஊருக்கு போனால் ஒரு தலைவன் இருப்பான், அவனிடத்தில் நீ உன்னுடைய நிலையை சொன்னால் அவனுக்கு பொருளெல்லாம் தருவான் என்று சொல்லி அவனை ஆற்றுப்படுத்துவது ஆற்றுப்படை. பேகன், பாரி, காரி, ஆய், அதியமான், நல்லி, ஓரி. சரி, இவர்கள் ஏன் அப்படி சொல்லப்படுகிறார்கள்? இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இனி இவர்களை பற்றி பார்க்கலாம்.